பாண்டியன் ஸ்டோர்ட்டோட எபிசோடு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி காயப்படுத்தியிருப்பாங்க செந்தில். கோவப்பட்டு கோமதி செந்தில் கண்ணத்திலேயே அடிச்சிடுறாங்க. உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க, ஆளாக்கியிருப்பாங்க, அவ்வளோ விஷயங்களை பண்ண அந்த மனுஷனை இந்த அளவுக்கு கூனி குறுக வச்சுட்டியடா அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. போதுமா, எப்போ பார்த்தாலும் நீங்கள் அவருக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதுங்கிட்டே, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாண்டியன் வீட்டை விட்டு போயிடுறாங்க. ஒரு கோவிலில் போயிட்டு அவங்க மனசு ஒடிஞ்சு உட்காந்துட்டு இருக்காங்க. என் பசங்களை கஷ்டம்னு என்னன்னு தெரியாத அளவுக்கு தான் வளர்த்தேன், ஆனால் அப்படி இருக்கும் போது என்னுடைய மனசை இப்படி காயப்படுத்திட்டாங்கன்ட்டு எல்லா விஷயங்களையும் நினச்சி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க பாண்டியன். இங்கே கோமதி ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க. பெற்றவங்களுடைய வயிறை இப்படி எரிய வச்சுட்டானே இவெல்லாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மீனை சப்போர்ட் பண்ணி பேச போவாங்க. கோவப்பட்டு கோமதி மீனாவை தள்ளி விட்டுருவாங்க. உடனே ராஜி அத்தை என்னத்தை பண்ணிட்டு இருக்கீங்க, வாமா வா, நீ என்கிட்ட சண்டைக்கு வரையா வாஞ்சாங்க. ஐயோ அத்தை நான் சண்டைக்கு வரல அத்தை, அக்காவையே இப்படி தள்ளி விட்டீங்க, அப்போ அவங்க பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லையா, மீனாக இருந்துட்டு நடந்தது தப்பு தான் அத்தை, ஆனால் அதுக்காக இப்படி எல்லாமா பண்ணுவீங்க. இங்கே பாரு உன் புருஷன் அவ்வளோ பேசுகிறான், ஆனால் அப்படி பேசாதீங்க, நீ ஒரு வார்த்தை சொன்னியா சொல்லுன்றாங்க. சொல்லலை பாவண்டி அந்த மனுஷன் எவ்வளோ உடஞ்சி போயிருக்காரு தெரியுமான்றாங்க. அவர் அப்படி பார்க்க முடியலடி, இப்படி எல்லாரும் சேர்ந்து காயப்படுத்திட்டு இப்போ நடிக்கிறீங்களான்றாங்க. கதிர் பழனி எல்லாருமே எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க. கோமதியால் பொறுமை இருக்க முடியல, அவங்க பட்ட கஷ்டம் எல்லா விஷயங்களுமே சொல்றாங்க. உங்களை அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அவர் வளர்த்துனாரு, இப்படி பண்ணீங்கன்ட்டு ஆளாளுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பாண்டி வராங்க. அவர் வந்துட்டாரு, மறுபடியும் பேசி காயப்படுத்தாதீங்க, ஒழுங்கா இங்கிருந்து போங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா பாண்டியன் வராங்க. ஃபுல்லா குடிச்சிட்டு வருவாங்க. உடனே போய் சரவணை கூட்டிட்டு வராங்க. அம்மா அப்பா குடிச்சிருக்காருமான்றாங்க. எங்க என்னங்க இது ரொம்ப கஷ்டமா இருக்கு கோமதி, ஏன்னா என் பசங்க இப்படி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான், இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு போதியில் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே சொல்றாங்க. செந்தில் பேசலான்னு போகும்போது கதிர் உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. என்னென்ன பேசுறேன்டா வேண்டான்னு, பேசினா பிரச்சனை தான் வரும், பேச வேண்டாம் விடுன்னு அப்படின்றாங்க. இன்னும் 2-3 நாள் போட்டோம் அப்புறம் பேசிக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் தான் அப்பாவை இப்படி பேசிட்டு வந்துட்டு அவங்களுக்கே ஒரு மாதிரி கில்ட்டிங்க ஃபீலிங்காக இருக்குது. இந்த இடத்துல பாண்டியனுமே ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.